வணக்கம் நண்பர்களே. ஆர்விஎம் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில். முதல்ல நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை பார்த்துருக்கிற அத்துணை பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மனமார்ந்த நன்றி. நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போடுற வீடியோ வரல நிறைய பேர் கேட்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பெல்லை கிளிக் கொடுத்துங்க. அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நான் பல தடவை சொல்கிறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு புல்லட் ஒன்று போட்டிருக்கேன் இன்றைக்கி, என்ஃபீல்டு, அதையும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆக்டிவா இன்றைக்கி போட போகிறேன். 2018 மாடலு, 18 கடைசி. இந்த வண்டிக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி, லோ மாடலில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஹை பட்ஜெட் வண்டியும் போட்டிருக்கேன். அது உங்களுக்காக மட்டும் தேடி அலைஞ்சு பிடிச்சி நம்ம செய்கிறோம். இன்றைக்கி ஆக்டிவ் சூப்பரான வண்டி ஒன்று போடுறேன். நம்ம தோட்டத்தில் இருந்து தான் போடுவேன், எப்பவும் போல் உங்களுக்கு போடுறேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நீங்கள் வண்டி போடாமையே சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னார். நான் கண்டிப்பாக வண்டி ஒவ்வொரு வீடியோவும் போடுறோம், உடனுக்குடன் வண்டி போயிடுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும், ஆல் பெல்லை கிளிக் கொடுத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் போடுற வண்டி உங்களுக்கு உடனுக்குடன் மேலேயே வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்காக தான், ஒரு மிடில் கிளாஸுக்காக நம்ம எப்போவுமே சொல்கிறதா, ஏழ்மையில் இருக்கிற உங்களுக்காக நான் இருக்கேன், எனக்காக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை மனசில் வச்சு தான் வண்டி செம்ம குவாலிட்டியாக எடுக்கிறேன். இன்றைக்கி என்ஃபீல்டு 2.25 லட்சம் வந்துருச்சு. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் என்ஃபீல்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வாங்க ஒரு ஆக்டிவா போடுறேன், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. பாருங்கள், இது ஆக்டிவா, ஹோண்டா ஆக்டிவா. நிறைய பேர் கேட்டது ஆக்டிவா வேணும்னு. ஹோண்டா ஆக்டிவா 2018 கடைசி மாடலு, 2018 கடைசியாக வருது. சேலம் நம்பரு. உங்களுக்காக வண்டி செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். வண்டியில் எந்த ஒரு கிராச்சஸோ கூட எதுவுமே கிடையாது. வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. சேலம் நம்பரு. இந்த வண்டியில் லோன் ஆல்ரெடி இருந்துச்சு. லோனு கேன்சல் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஹெச்பி கேன்சல் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த வண்டியில் லோன் கேன்சல் பண்ணி லோனு நீங்கள் வேணால் புதுசாக போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் லோன் போட்டுக்கலாம். என்கிட்ட இஎம்ஐ இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்மக்கிட்ட சேல்ஸ் மட்டும்தான், ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம். இஎம்ஐ நம்மக்கிட்ட கிடையாது. சேலம் நம்பரு, ஹோண்டா ஆக்டிவா 2018 கடைசி, சிங்கிள் ஓனரு. இன்சூரன்ஸு 1 வருஷம் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு. இந்த வண்டியை கிட்ட காமிக்கிறாங்க பாருங்கள் நண்பர்களே. பாருங்கள், சொந்த பந்தங்களே எல்லோரும் பார்த்துக்குங்க. வண்டி தெளிவாக இருக்கும். ஹோண்டா ஆக்டிவா வண்டி நல்லா காமிக்கிறேன் பாருங்கள், சுற்றியும் காமிக்கிறேன். நண்பர்களே பாருங்கள், வண்டி போகிற சுற்றியுமே காமிக்கிறேன். வண்டி தெளிவாக காமிக்கிறேன். வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். சாவி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். செல்ஃபு போடுறேன். தொட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும். வண்டியோட சவுண்டு உங்களுக்கு கேட்குதா என்னன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கும். ஏன்னா இது ஹோண்டா ஆக்டிவா இருக்கிறதுலே கொஞ்சம் ஹை குவாலிட்டி வண்டி. நைஸாக இருக்கும், லாங் டிரைவிங்க்கு நல்லாயிருக்கும். ஹார்னு பார்த்துங்க, ஹாரனு. லைட்டு பாருங்கள், ஹெட்லைட்டு ஒயிட் லைட்டு. இது லேட்டஸ்ட்டுன்றதுனால வெள்ளை கலர் லைட்டு. லைட்டு டிம் பண்ணுறேன். டிம் பண்ணுறேன் பாருங்கள். கிட்ட அடிக்கிறது, தூரம் அடிக்கிறது. இண்டிகேட்டர் போடுறேன் பாருங்கள். இது ரைட் இண்டிகேட்டரு. பேக்கில் காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் இண்டிகேட்டர் பாருங்கள். லெஃப்ட் இண்டிகேட்டர் ஃப்ரண்ட்டு பார்த்துங்க, பேக்கு காமிக்கிறேன். பிரேக் லைட் பாருங்கள், தெரியுதுங்களா? பிரேக் லைட் பார்த்தீங்களா? பிரேக் லைட் எரியுது. நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வண்டியில் இருக்கிற உங்களுக்கு எல்லாம் தெளிவாக நான் என்ன சொல்கிறேன், என்ன நீங்கள் கேட்குறீங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு வண்டி வாங்க போகிறோம். அந்த வண்டி வாங்க போகும்போது நான் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இருக்கிற இடத்துல தெளிவாக காமிக்கணும்னு நினைக்கிறேன். வண்டியில் எந்த ஒரு குறைபாடு, நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்கிறீங்க, இங்கேருந்து ராம்நாட்லேருந்து கேட்குறாங்க, திருச்சியிலேருந்து கூப்பிட்றாங்க, கிருஷ்ணகிரி,
தருமபுரி இவ்வளோ ஊரில் இருந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஏன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை திரும்ப திரும்ப காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண வேண்டாம், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இருக்கிறது கம்மி நிமிஷம் தான் நான் போடுறேன். வீடியோ நல்லா வண்டி பார்த்துட்டிங்க, இண்டிகேட்ரு, ஹெட்லைட்டு, இன்ஜின் சவுண்டு, ஹாரன் சவுண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்காக சொல்கிறேன். நண்பர்களே, ஏன் உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் நடுவில் உங்களுக்கு நல்லது கெட்டது வண்டியில் இருக்கிற தெளிவாக எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் நேரில் வர முடியாது இருப்பீங்க, எல்லாமே நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இண்டிகேட்டர்லாம் நான் போட்டு காமிக்கிறதெல்லாம் நீங்கள் தள்ளி விடும்போது உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து என்ன இருக்குது அதுக்கு நீங்கள் வண்டி நேரில் பார்க்குற அளவுக்கு நான் உங்களுக்கு குவாலிட்டி பக்காவாக எப்படி இருக்குதுங்கிறத காமிக்கணும்னு நினச்சி தான் நான் வீடியோ போடுறேன். என் வீடியோ எப்போவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 6 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகபட்சம் இருக்கும். இந்த 10 நிமிஷம் எனக்காக செலவழித்து நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது விளக்கம் என்னங்கிறது தெரியும். ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம வண்டி நம்மகிட்ட ஆர்விஎம் ஆட்டோக்கள்னு சொல்லி என் வண்டி குவாலிட்டியாக இருக்கணும், ரேட்டும் கம்மியாக இருக்கணும். நான் வில்லேஜில் இருந்து உங்களுக்காக நான் இருக்கிறேன், உங்களுடைய வேல்முருகன் நான் இருக்கேன் உங்களுக்காக. கம்மி ரேட்டில் குறைஞ்ச விலையில் வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இன்றைக்கி 18 மாடலு கடைசி 18 கடைசி மாடலு, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டில் தரேன், செல்ஃபோட தரேன். பக்கா குவாலிட்டியாக இருக்குது. வண்டியில் எந்த ஒரு லோனும் கிடையாது, பக்காவாக க்ளியர் பண்ணி கொடுக்குறேன். அந்த வண்டி சேலம் நம்பரு, சிங்கிள் ஓனரு, ஆக்டிவா, ஹோண்டா ஆக்டிவா பக்காவாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்ம இடத்துல பாருங்கள். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வேலை காலையிலே போட்டிருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் நானே தான் பாருங்கள், வில்லேஜில் பாருங்கள், நம்மளே தான் வேலை செய்கிறோம். உங்களுக்கு காமிக்கிற அதையும் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி இது வந்து நானே வந்து இதெல்லாம் வந்து காலையிலேருந்து கொஞ்சம் வேலை செஞ்சேன். தண்ணி ரொம்ப டிமாண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கரை போட்டு இந்த வேலையெல்லாம் பில்லுலாம் செதுக்கிற வேலை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் தான் உங்களுக்காக இப்போ ஈவினிங் தான் எடுத்து வீடியோ போடுறேன். இதுதான் நம்ம தோட்டம், சும்மா கம்மியாக தான் இருக்குங்க. இதையே என்னால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, நம்மளுக்கு ஆள் இல்லை, நானே தான் செய்யணுங்க. இது நம்ம தோட்டங்க பாருங்கள், தண்ணி பாய்ச்சிருக்கேன், நல்லா பாருங்கள். இங்கேருந்து தான் நம்ம போடுறோம். நானும் ஒரு விவசாயி தான், நீங்களும் எங்களை மாதிரி கஷ்டப்படுறீங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை 4 பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் இந்த இதையே நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேங்க. இது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸே கிடையாது, நமக்கு தெரியும். அதனால் நம்மளால் முடிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு பழைய வண்டி வாங்கியிருக்காங்க. ஒரு எம்ஐடி வாங்கியிருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு 1500 எம்ஐடி வாங்கினேன். 12 வருஷமாக அந்த எம்ஐடி தான் வச்சுருந்தேன். ஆண்டவனர்னால ஒவ்வொன்றா நம்ம வந்து அதோட அனுபவம், நம்ம டாடா ஏசி, பிக்கப்பு, தோஸ்து இதெல்லாமே இருக்குது. இது இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த அனுபவம் இருக்கிறதுனால வந்து நம்மளை மாதிரி கொஞ்சம் எல்லாருமே நம்மளை மாதிரி தானே ஃபஸ்ட்டில் கஷ்டப்பட்டு நம்ம ஒன்றுக்கு வரணும்னு நினைப்பீங்க. அதை ஒரு மனசில் வச்சு தான் நம்மளால் முடிஞ்சது நல்ல வண்டியை எடுத்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுப்போமே அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை மனசில் வச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சரி நண்பர்களே, இப்போ பாருங்கள், இந்த வண்டி போடுறேன் நான். நல்லபடியாக வண்டி எடுத்துக்கங்க. 100 வண்டியில் இந்த வண்டி உங்கள் வண்டியாக கூட இருக்கலாம். சேலம் மாவட்டம், வாழப்பாடி வட்டம், வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் நம்ம இடம். நீங்கள் நல்லா பாருங்கள், வண்டி பக்காவாக இருக்கும். வண்டி தொட்டாவே செல்ஃப் எடுக்கும் பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் வண்டி, ஸ்மூத்தாக இருக்கும். 100% இந்த வண்டி குவாலிட்டியாக கொடுக்குறோம் உங்களுக்கு. யாருக்கு லக் இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்காக வந்து எப்போவுமே வந்து சொல்கிறது தான், நீங்களும் நல்லாயிருக்கும் மக்களே. உங்களுக்காக வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த வண்டி 100 வண்டியில் இந்த வண்டி உங்கள் வண்டியாக கூட இருக்கலாம். உங்களுக்கு செம்ம லக்கு. ஆக்டிவாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். வண்டி ஓட்டம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். காரும் நல்ல, மேடும் நல்ல, வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும்.